கட்சியின் தலைவர் முகைதீன் யாசின் கூட்டணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்ததை தொடர்ந்து மலாக்கா பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பெர்சாத்வின் மாஸ் எர்மியாத்தி ஷம்சுடீன் நிராகரித்துள்ளார். பதவி விலகாததற்கான தனது முடிவு பதவி அல்லது அதிகாரத்தில் ஒட்டிக்கொள்ளும் விருப்பத்தால் உந்தப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மாறாக இது பொறுப்பு, நிறுவன நிலைத்தன்மை மற்றும் மாநில அளவில் பெரிகாத்தான் நேஷனலின் பரந்த நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். மாநில அத்தியாயத்திற்குள் எந்த உள் மோதலும் இல்லை என்றும் மாநிலத்தில் பெரிகாத்தான் நேஷனல் உறுப்பு கட்சிகளுக்கு இடையிலான உறவுகள் இணக்கமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். அடுத்த 4 முதல் 6 மாதங்களுக்குள் எதிர்பார்க்கப்படும் மாநில தேர்தலுக்கு மலாக்கா பெரிகாத்தான் நேஷனல் தயாராகி வருவதால் இது ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது என்றும் பயனுள்ள ஒருங்கிணைப்பு மற்றும் உந்துதலை உறுதி செய்வதற்கு தலைமைத்துவ தொடர்ச்சி முக்கியமானது என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு திடீர் மாற்றமும் கூட்டாக கட்டமைக்கப்பட்ட உந்துதலை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்தார். பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பதவியில் இருந்து முகைதீன் யாசின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து அப்பதவிக்கான வேட்பாளரை பாஸ் கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அக்கட்சியின் 2 பிரிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அஃப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் தெரிவிக்கையில், பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவிக்கான பாஸ் கட்சியின் வேட்பாளர் குறித்து எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். மேலும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க பாஸ் இதுவரை எந்த கூட்டத்தையும் நடத்தவில்லை என்றும் அத்துடன் அத்தகைய கூட்டத்திற்கான தேதியும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். அதேபோல் பாஸ் கட்சியின் மகளிர் அணி தலைவர் நூரிதா சலேவும் அந்த பதவிக்கான வேட்பாளர் தற்போது இல்லை என்று தெரிவித்தார். பெரிகாத்தான் நேஷனலின் புதிய தலைவரை நியமிப்பதில் எந்த அதிருப்தியும் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் ஒரு ஆலோசனை குழுவை அமைக்க பாஸ் முன்மொழிய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த முன்மொழியப்பட்ட ஆலோசனை குழுவில் அப்துல் ஹடி அவாங், டொமினிக் லாவ், முகைதீன் யாசின் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியைச் சேர்ந்த பி புனிதன் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டை ஒற்றுமை, திடமான மனப்பாங்கு மற்றும் தொடரும் சீர்திருத்தங்களுக்கு இணைந்த உறுதிப்பாட்டுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சமூக ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்துவதோடு வளர்ச்சியின் பலன் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நியாயமான, செழிப்பான, வலுவான மலேசியா மடானியை உருவாக்க நமது செயல்களையும் உறுதியையும் ஒன்றிணைத்து ஒன்றாக முன்னேற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் மதிப்பையும் நிலைப்பாட்டையும் உயர்த்தியபடி அனைவரையும் உள்ளடக்கும் செழிப்பை உறுதி செய்வோம் என்று அன்வார் தெரிவித்தார். மேலும் நேர்மை, தைரியம், கருணை ஆகியவற்றுடன் மடானி அரசு தொடர்ந்து பணியாற்றும் என்றும் பொறுப்புகளை நேர்மையாக நிறைவேற்றி மக்களுக்கு கைகூடிய பலன்களை வழங்கி நாட்டிற்கு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டு அனைத்து மலேசியர்களுக்கும் அதிக சாதனைகளும் முக்கியத்துவமும் கொண்ட ஆண்டாக அமையட்டும் என்றும் நம் அன்பு தேசம் அமைதி, ஒற்றுமை, செழிப்பு ஆகியவற்றுடன் தொடர்ந்து திகழ வேண்டும் என்றும் தாமும் தமது துணைவியாரும் பிரார்த்திப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். புதிதாக பிறந்திருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு நாட்டின் அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மக்கள் வளமாகவும் நலமாகவும் வாழ வேண்டும், தேசம் மென்மேலும் சிறந்தோங்க வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்ப பல்லின மக்களும் ஒன்றாய் மகிழ்ந்து தேசத்தின் பெருமையை உயர்த்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நம் பிள்ளைகள் தமிழோடும் சமய நெறிகளோடும் மேம்பட்ட வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவனை தாம் பிரார்த்திப்பதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கோமிஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் இந்தியர் கூட்டுறவு அமைப்பின் துவக்க விழா நல்லெண்ண விருந்து உபசரிப்போடு வரும் ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை பெட்டாலிங் ஜெயா தோட்ட மாளிகையில் நடைபெற உள்ளது. ஸ்லாங்கூரில் உள்ள இந்தியர்களின் பொருளாதார உயர்வுக்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இலக்காக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள
இந்த ஸ்லாங்கூர் இந்தியர் கூட்டுறவு அமைப்பின் துவக்க விழாவிற்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையேற்று சிறப்பிக்கவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் சமூகத்தில் உதவி தேவைப்படுவோர் உரிய உதவிகளை பெறவும் அதற்குரிய நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகள், ரொக்க பரிசுகள், விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. இந்த நல்லெண்ண விருந்தில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் 0828881700 என்ற எண்களில் அழைத்து தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த ஹோல் ஸ்லேங்கோவில் உள்ளவங்களும் இதில் வந்து நாங்கள் செய்வோம். அதை தவிர்த்து நம்ம வந்து மற்ற இப்போ சிரம்பான்லேருந்தோ இல்லை பினாங்லேருந்தோ இல்லை மற்றவங்களும் வந்து இதில் வந்து உறுப்பினராக இதில் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து சேரலாம். இந்த கோப்பராசி பேர் கோப்பராசி மஷரக் இந்தியா ஸ்லேங்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் சிம்பிளாக சொல்ல போனால் காமிஸ், KOMIS காமிஸ்ங்கிற ஒரு பேரில் நாங்கள் அதை கூப்பிடுவோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இப்போ என்ன ஆகும்னாக்க சேர்ந்துருக்க மெம்பர்ஸ்க்கு மட்டும் அதில் நன்மை கிடைக்க போகிறதில்ல. பொதுமக்கள், வெளியே மெம்பர் இல்லாத பொதுமக்களுக்கும் வந்து சேவை செய்யணும். அந்த மாதிரியான ஒரு இதில் இப்போ இந்த இந்த ஜனவரி 4ஆம் தேதி நாங்கள் இந்த நிகழ்ச்சி செய்கிறோம். இது வந்து ஒரு ஆஃபிஷியல் ஒரு ஓப்பனிங் செரமனி. இதுக்கு வந்து ஐயா ஓம்ஸ் தியாகராஜன் வந்து திறப்பு விழா செய்கிறாரு. ஸோ அதே நாளில் வந்து நம்ம சமுதாயத்துலேருந்து ஒரு 10 பேருக்கிட்ட கொஞ்சம் வறுமையில் உள்ளவங்க, அப்புறம் சொசைட்டியில் வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக செயல்பட்டவங்க ஒரு 2 பேர், அவங்களுக்கு வந்து லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறோம். அது தவிர்த்து இந்த இப்போ சமயத்தில் இப்போ வந்து அந்த கேம்ஸ்லேருந்து கபடி இதுலேருந்து 2 தங்கப் பதக்கம் அப்புறம் 4 வேறு பதக்கங்க பெற்று வந்ததுனால அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு சிறப்பு செய்கிறோம். இந்த திறப்பு விழா வந்து பொதுமக்களுக்காக உரியதாக இருந்தாலும் இது கட்டணம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபண்ட் ரைசிங் மாதிரி செய்கிறோம். அப்போ யாராவது வர்றதுன்னா தொலைபேசியில் அழைச்சி யார் யார் வரீங்க அப்படின்னு சொன்னீங்களா, அப்புறம் உங்களுக்குரிய அந்த வர்றதுக்குரிய டிக்கெட் எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.